சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். தினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி மாலை 5:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மதியம் 12:01 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:20 வரைக்கும் தான் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விஷ்கம்பம் அப்படிங்கிற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து நாகவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அமாவாசை என்பதை கொடுத்திருப்பார்கள். ஆக இன்றைய தினம் அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பிருகு ரேவதி யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன பிருகு ரேவதி யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிருகுவாசரம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது வெள்ளிக்கிழமை நாளும் இந்த ரேவதி நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய நாள். இந்த நாளிலே சேமிப்பு என்பதனை செய்ய வேண்டும்ங்கிறது நம்ம ஏற்கனவே கடந்த மாதமே நமக்கு இந்த பிருகு ரேவதி யோகம்ங்கிறது வந்திருக்கோம், அன்னைக்கே சொல்லி இருப்போம். அதே போல இந்த மாதத்திலும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா சேமிப்பு, ஒரு சிறிய தொகையினையாவது சேமிச்சு வைக்க பார்க்கணும். இது நமக்கு சேமிப்பினை நன்றாக அதிகரித்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று. இது போக தான தர்மங்களை நிறைய செய்வதற்கு இது ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு தானம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தர்மம் பண்றோம்னு சொன்னா அது நல்ல மல்டிபிள் ஆகி நமக்கே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:58 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:18 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:20 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை நல்ல நேரம், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:36 முதல் மதியம் 12:08 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:45 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:31 முதல் 9:03 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:35 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:54 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த அக்ஷய திருதியினுடைய அற்புதங்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதியைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஃபீவர் பரவ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் அது இது நிறைய நகை வாங்கணும் அது வாங்கணும் சொல்லிட்டு இருப்பா. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எலெக்ஷன் அப்படிங்கிறது வர்றதுனால எல்லார் கையிலையும் பணம்ங்கிறது பொருளாது. இது போக நம்ம நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம்னு சொன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவா, இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் அதற்குரிய உரிய ஆவணங்களை காட்டுன்னு சொல்லுவா. நம்ம பில்லை காமிச்சா கூட இது என்ன ஒரு தலைவலியா இருக்கேன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கிற மாதிரி இந்த முறை தேர்தல் வருவதால் கொஞ்சம் நகை வியாபாரம் பாதிக்கப்படலாம் என்று நினைத்தாலும் கூட நிறைய பேர் பார்த்தோம்னா எல்லாரும் அட்வான்ஸ் புக்கிங் த்ரூ த இன்டர்நெட், அந்த சைட்ஸ் வெப்சைட் மூலியமாவே நிறைய புக்கிங்லாம் இப்பயே ஆரம்பிச்சுட்டா. அன்றைய தேதியில என்னிடத்திலே நகையானது வந்து சேர்ந்து விட வேண்டும்ங்கிற மாதிரி எல்லாம் நிறைய திட்டங்கள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த நகை வாங்கிறது மட்டும்தான் அக்ஷய திருதியினுடைய நோக்கமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சர்வ நிச்சயமாக இல்லை என்பதுதான் அதற்கான நேரடியான பதில். அக்ஷய திருதியைக்கும் நகை வாங்குவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதுதான் நிஜம். அதாவது அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு என்ன சொன்னார்னா, லக்ஷ்மி ஆனவள் குபேரனுக்கு அந்த செல்வங்களை எல்லாம் கொடுத்து அந்த செல்வங்களுக்கு அதிபதியாக குபேரனை நியமித்த நாளாக பார்க்கப்படுகிறது. ஒரு குபேரனுடைய பட்டாபிஷேக நாளாக கூட நாம் இதனை பார்க்கலாம். குபேரனானவர் இந்த நிர்வாகத்தை எடுத்துக்கொண்ட நாள். அதனால இந்த நாள்ல வீட்டுல லக்ஷ்மி குபேர பூஜைங்கிறத பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த தீபாவளி அமாவாசை நாள் அன்னைக்கு பண்ணுவா.
ஆனா அக்ஷய திருத்தியை நாள்ல நம்ம இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்வது என்பது மிகவும் விசேஷம். இது போக அக்ஷய திருத்தியை நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா திரௌபதியானவள் அந்த சூரியனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டோம், அதன் மூலமாக அவளுக்கு அக்ஷய பாத்திரம் என்பது கிடைத்ததுன்னு சொல்லுவா தெரியுமா? அக்ஷய பாத்திரத்தினுடைய மகிமை என்ன? அதுல எந்த உணவினை இட்டாலும் அது மறுபடியும் மேல மேல நிறைய உணவுகளானது வந்து கொண்டே இருக்கும். அமுத சுரபி அப்படின்னு சொல்லுவா. அமுதம்னு சொன்னா இங்கே ஆகாரத்தை குறிக்கும். அந்த ஆகாரத்தை சுரந்து கொண்டே இருக்குமா சாப்பாட்டினை. எதற்காக அந்த பாத்திரத்தை பெற்றுக்கொண்டாள்னு சொன்னா பீமனுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. பீமனுக்கு உணவு போடணும், தன்னுடைய பஞ்ச பாண்டவர் அந்த கணவர்மார்களுக்கு உணவளிக்கணுங்கிறதுக்காக இல்ல. தங்களை நாடி வரக்கூடிய முனிவர்கள் வனவாசம் செஞ்சா கூட இவர்களை பார்ப்பதற்காக முனிவர்களும் பொதுமக்களும் வந்துட்டு போயிட்டே இருப்பா இல்லையா? அஜ்ஞாத வாசம்னு பண்ண அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இவங்க எங்க இருக்கான்னு தெரியாம மறைந்து வாழ்ந்தார்கள். மற்ற 12 ஆண்டுகளுமே இவர்கள் எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி போய் எல்லாரும் பார்ப்பா இல்லையா? அப்படி தங்களை நோக்கி வரக்கூடியவர்களை உபசரிக்க வேண்டும், விருந்தோம்பல் என்பது இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை வெறும் வயிற்றோடு அனுப்பக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அக்ஷய பாத்திரத்தை அந்த சூரியனிடம் இருந்து சூரிய தேவனிடம் இருந்து திரௌபதியானவள் பெற்றுக்கொண்டாள்னு சொல்லிட்டு நமக்கு புராணங்கள் சொல்கின்றன. ஆக எதற்காக திரௌபதி பெற்றுக்கொண்டால்? அன்னதானம் செய்வதற்காக. அது என்னைக்கு கொடுத்தானா? இந்த அக்ஷய திருத்தியை நாள் அன்னைக்கு தான் கிடைச்சதாம். அப்படி அக்ஷய திருத்தியை நாளன்றைக்கு அந்த அக்ஷய பாத்திரம் கிடைச்சதுன்னா எதுக்காக? அன்னதானம் செய்வதற்காக. நம்மளும் என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட ஒரு உணவு கிடைக்குது, நமக்கு கொஞ்சம் தேவைக்கு அதிகமாவே நமக்கு இருக்குன்னு சொன்னா அதை நாம் மற்றவர்களுக்கு அன்னதானத்தினை செய்ய வேண்டும் அல்லவா? ஆக அக்ஷய திருத்தியை நாளன்று அன்னதானம் என்கின்றதைத்தான் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடந்தோறும் அடியேனும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இப்படி கூட பண்ணலாங்கிறத கூட ஒரு ஐடியாவா சொல்லியிருக்கோம். இந்த நகைக்கடைக்காரர்கள்லாம் இருக்கா இல்லையா, நகை வியாபாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுடைய இந்த ஜுவல்லர்ஸ் வாசல்லையே கூட வச்சோம் தங்களுக்கு ஒரு நகையை வாங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கூட இவர்கள் அன்னதானத்தினை செய்யலாம்ங்கிறதுக்காக சொல்றோம். அவர்கள் சாப்பிட்றதுக்காக வெளியே போகாம என்ன பண்ணலாம், அவர்களுக்கு ஒரு சாப்பாட்டுல ஒரு தட்டுல இந்தாங்க நீங்க அக்ஷய திருத்தியை, இந்தாங்க ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம்ங்கிற மாதிரி கொடுக்கலாமே. இந்த நகைக்கடைக்காரர்கள் கூட, அந்த நகைக்கடை அதிபர்கள் கூட இந்த அன்னதானத்தினை தங்களுடைய நகைக்கடை வாசலிலே வைத்து கூட செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அவசியம் அக்ஷய திருத்தியை நாளிலே அன்னதானத்தினை செய்ய வேண்டும். இன்னும் பார்த்தோம்னா பகீரதனானவர் இந்த கங்கையை இந்த ஊருக்கு, அதாவது இந்த உலகிற்கு கொண்டு வந்தது, இந்த இந்திய தேசத்திற்கு கொண்டு வந்த நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில புராணங்கள் சொல்லும். அக்ஷய திருத்தியை என்றாலே அது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அந்த அக்ஷய திருத்தியை நாளன்றைக்கு பார்த்தோம்னா அன்றைக்குத்தான் பலராம ஜெயந்தி என்பதையும் கொடுத்திருப்பார்கள். இது என்ன பலராம ஜெயந்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பலராமர் யாருங்கிறது நமக்கு தெரியும் தானே, கிருஷ்ணனினுடைய அண்ணன். அவருடைய அவதார நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கால்நடைகளை எல்லாம் சம்ரட்சணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய அவதார நோக்கமே. அதாவது நமக்கு ஆடு மாடு உட்பட எல்லா கால்நடைகளையும் பராமரிக்க வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தை சொன்னது. மனிதனுடைய முக்கியமான கடமை இந்த கால்நடைகளையும் பராமரிக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி இந்த கால்நடைகள் எல்லாவற்றையும் போற்றி பாதுகாக்க வேண்டிய நாளாகவும் இந்த அக்ஷய திருத்தியை நாள் என்பது அமைந்திருக்கிறது. ஏன்னா அந்த நாள்ல பார்த்தோம்னா செல்வ வளம்ங்கிறத எதை வச்சு தீர்மானம் பண்ணுவான்னு சொன்னா, எத்தனை பசுமாடு வீட்டுல இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் தீர்மானம் பண்ணுவா. இன்றைக்கு கூட கிராமப்புறங்களிலே பார்த்தோம்னா, அவன்ட்டு 50 ஆடு இருக்குப்பா, 100 ஆடு இருக்கு, தாராளமா அவனுக்கு பொண்ணை கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவா. அதே மாதிரி வீட்டுல ஒரு 100 மாடு இருக்குன்னு சொன்னாலே அவன் மிகப்பெரிய செல்வந்தனாகவே பார்க்கப்பட்டான். மாட்டினை கொண்டுதான் அவனுடைய செல்வ வளமே தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்றார். இப்படி செல்வ வளத்தினையும் தரக்கூடிய நாளாக இந்த அக்ஷய திருத்தியை நாள் என்பது அமைந்திருக்கிறது. மற்ற உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். கால்நடைகள் உட்பட அனைத்தையும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். நீரினை வீணாக்க கூடாது. கங்கை நீரானவள் இந்த உலகத்திற்கு வந்த நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றார். இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த அக்ஷய திருத்தியை இன்னும் நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கு அக்ஷய திருத்தியில. அது எல்லாத்திலுமே நம்ம அதை பேஸ் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு கதையிலையுமே நம்ம பார்த்தோம்னா அடிப்படையில் பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு தத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவர்களுடைய வயிறு நிரம்ப உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பிரதானப்படுத்தி சொல்லி இருப்பார். ஆக அக்ஷய திருத்தியை என்றாலே அன்னதானம் என்கின்ற அந்த வார்த்தை தான் நமக்கு நினைவிற்கு வர வேண்டும். ஆக
அக்ஷய திருத்தியை நாள் அன்று எவர் ஒருவர் அன்னதானத்தினை செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் வீட்டில் செல்வ வளம் என்பது பெருகி கொண்டுதான் இருக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுல அக்ஷய திருத்தியை என்னைக்கு சார், 19ஆம் தேதியா 20ஆம் தேதியான்னு சொல்லிட்டு பலருக்கும் குழப்பம் என்பது இருக்கும். ஏன்னா கேலண்டர்ல பார்த்தோம்னா 20ஆம் தேதின்னு கொடுத்திருப்பா, இது போக வாக்கிய பஞ்சாங்கங்கள் எல்லாம் 20ஆம் தேதின்னு கொடுத்திருப்பா. ஆனால் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னா, நமக்கு 19ஆம் தேதியே வந்து விடுகிறது. வாக்கிய பஞ்சாங்க ரீதியா பார்த்தாலும் 19ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானமே வந்துடுறது. இன்னும் ரிக்கணித பஞ்சாங்க ரீதியா பார்க்கும் பொழுது 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி காலை 10:49 திருச்சியை ஆனது வந்து விடுகிறது. மறுநாள் 20ஆம் தேதி அன்னைக்கு காலையில கொஞ்ச நேரம் மட்டும்தான் திருத்தியைங்கிறது இருக்கு ரிக்கணித பஞ்சாங்கப்படி. நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்துட்டா கூட 20ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு 12 மணிக்குள்ளாகவே திருத்தியை திதி என்பது முடிவடைந்து விடுகிறது. ஆக அக்ஷய திருத்தியை என்பதை நாம் 19ஆம் தேதி அன்றைக்கே கொண்டாடி விடலாம். அன்றைய தினம் மாலை பொழுதிலே கூட நம்ம லட்சுமி குபேர பூஜையை செய்து எல்லோருக்கும் அன்னதானத்தினை செய்யலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.